ஒரு பள்ளியில் தேர்வு நடக்க ஆரம்பித்து விட்டது. அனைவரிடத்திலும் ஆன்சர் ஷீட் மற்றும் கொஷின் பேப்பர் கொடுத்து விட்டார்கள். அரை மணி நேரம் ஆகியும் ஒரு மாணவன் மட்டும் என்னமோ ஒரே ஒரு லைன் எழுதியிருக்கிறார். அப்படியே பேப்பர்லாம் அப்படியே எம்டிஆர். அந்த சூப்பர்வைசர் என்ன தம்பி நீ பாட்டுக்கு ஒன்றுமே எழுதாமல் உட்காந்துருக்கிற, என்ன கஷ்டமான கேள்வியா? பார்த்தா காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைக அப்படின்னு ஒரே கேள்வி. காந்தி ஜெயந்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், காந்தி ஜெயந்தினா என்ன என்று. அவனுக்கு தெரியல. குறிப்பு வரை ஈஸியான கேள்வி தானப்பா, பதில் எழுது. காந்தியை எனக்கு தெரியும், யார் அந்த ஜெயந்தி அப்படின்னு. உடனே சரி இவனுக்கு ஒன்று டீச்சர் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாணவன் குழம்பி இருப்பது போல வெற்றியின் ரகசியம் தெரியாமல் நாமும் குழம்பி போயிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை போலத்தான் இறை வார்த்தையை தனது ஆதாரமாக அஸ்திவாரமாக கொண்ட கிரிக்கெட் விளையாட்டு வீராங்கனை ஜெமிமா ராட்ரிக்ஸ் அனைவருக்குமே தெரியும். சென்ற ஆண்டின் நவம்பர் மாதத்திலே இந்தியா உலகக்கோப்பை வெல்வதற்கு மிகப்பெரிய பங்களித்தவர், பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் பெற்றவர். பல தடைகளை தகர்த்தெறிந்து இந்நிலையை அவர் அடைந்திருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். மேட்ச் முடிந்தது, நிச்சயமாக இன்டர்வியூ எடுக்கிறதுக்கெல்லாம் ஓடி வருவாங்க. அவர் இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது இம்மிடியட்லி ஆஃப்டர் த மேட்ச் அவர் சொல்கிறார், முதலில் நான் இயேசுவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் என்னால் தனியாக இதை சாதித்திருக்க முடியாது. அவர் என் கூடவே இருந்து அனைத்தையும் செய்து முடித்தார் என்பதை நான் நன்றாய் அறிவேன் என்று கூறுகிறார். பைபிள் வசனத்தை சொல்லிக்கொண்டே அமைதியாயிரு, ஆண்டவர் உனக்காய் போரிடுவார் என்று. அதைத்தான் நான் செய்தேன், ஆண்டவரே எனக்காக போரிட்டார் என்று தன்னுடைய வெற்றியின் ரகசியத்தை அவர் இங்கு சொல்லுகிறார். இதை போன்ற வெற்றியின் ரகசியத்தை நாமும் கடைபிடித்தால் நமது வாழ்க்கையில் நாம் வெற்றி உள்ள பிள்ளைகளாய் வாழலாம் அல்லவா? நம்பிக்கையோடு இருப்பவர்கள் அன்னையை போற்றி இப்பொழுது ஒரு பலத்த கரவொலி எழுப்புங்கள். உங்களுடைய நம்பிக்கையையும் உங்களுடைய ஆழ்ந்த விசுவாசத்தை இப்பொழுது தெரியப்படுத்துங்கள்.